ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் மாடி தோட்டத்தில் எலிகள் தாக்கிருச்சுன்னா என்னெல்லாம் பண்ணலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எலி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஜல்லிக்கல், பெரிய ஜல்லிக்கல் இருக்கும்ல, அதை தொட்டியில் போட்டு விடுங்க. உங்களுக்கு வராமல் தடுக்கலாம். ஸோ நான் என்னோடய தொட்டியில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டு வச்சுருந்தேன், வரல. இப்போ திருப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பழத்தோள்கள் அதெல்லாமே அரைச்சரிச்சு ஊற்றுறதுனால அந்த ஸ்மெல்க்கு அந்த எலி இந்த மாதிரி தான் பண்ணுவோம். பாருங்கள் எவ்வளோ தூரம் தோண்டியிருக்குன்னு. இது ஜாதி செடி. ஃபஸ்ட்டு காமிச்சது டேலியா. அதுக்கப்புறம் புறா டெய்லி பூனை சாப்பிடுது. டெய்லி ஒரு புறா இந்த மாதிரி செத்து கிடக்கு. ஸோ மாடிக்கு வந்தாவே இந்த புறாவை க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலை. இதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அதுக்கு தான் இந்த வீடியோவில் கேட்குறேன் நான். பூனை சாப்பிடாமல் இருக்க ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள். அடுத்தது பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஸில் மூடாக்குக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, கீரையை எப்போவுமே போட்டு விடுவேன். கீரை நான் ஆஞ்சிட்டு அந்த வேஸ்ட்டு தண்டை போடுவேன். அதுக்கப்புறம் புதினாவும் ஆஞ்சிட்டு அந்த வேஸ்ட்டெல்லாம் போடுவேன். அதுக்குமே எலி நல்லா தூண்டி வச்சிருச்சு இந்த பன்னீர் ரோஸ் செடியெலாம் நல்லாயிருக்கு. பட் இப்போ தான் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பெருச்சாளி தான் இந்த மாதிரி தூண்டி வைக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே ஈவினிங் டைம் தண்ணி ஊற்றாதீங்க. ஸோ நேற்று ஈவினிங் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோடய டியூஷன் பாய் ஒரு பையன் வந்தான். ஈவினிங் ஆண்டி நான் தண்ணி ஊற்றுறேன், எனக்கு அந்த ஓஸில் ஊற்ற ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டான். சரி ஊற்றட்டும், சின்ன பையன் ஒரு நாள் தானே ஊற்றுறான்னு சொல்லிவிட்டேன். ஈவினிங் தண்ணி ஊற்றின உடனே தான் அது ஈரமாக இருந்த உடனே எலி ஃபுல்லாகவே தோண்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எப்போவுமே எலி தொல்லை இருந்ததுன்னா சாயங்கால டைம் தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜல்லிக்கல் என்கிட்ட இல்லை. இது ஜல்லிக்கல்லிலே கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும்ல, சிப்ஸுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி குட்டி குட்டி கல். இதை தான் நான் ஒரு தொட்டிக்கு போட்டு ட்ரை பண்ணுறேன். இது நல்லா இருந்தது அப்படின்னா மற்ற தொட்டிங்களுக்கும் நான் போட்டு விட போகிறேன். உங்களுக்கு எலி தொல்லை அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் பெரிய கருங்கல் வாங்கி போட்டுக்கோங்க. ஜல்லிக்கல் சொல்லுவோம் இல்லையா, அது போடுங்க. 3 தடவை எலி தொல்லை வரும்போது என்ன பண்ணேன் அப்படின்னா, பன்னீர் ரோஸ் செடிக்கு மட்டும் மீன் கழுவுன தண்ணியை கொண்டு ஊற்றிட்டேன். அந்த ஸ்மெல்லுக்கு எலி நல்லா தோண்டும் போது அதோட உடம்புல நல்லா கீறி இருக்கும் அந்த பன்னீர் ரோஸோட முள். அதோட அந்த எலியே வரவே இல்லை. இப்போ திருப்பி புதுசாக வந்திருக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது இப்போ திருப்பி வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டிப்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த முள் இருக்கிற செடிக்கு அந்த மாதிரி ஊற்றுங்க. அந்த எலி வர்ற மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா அது அந்த மேலெல்லாம் அடிப்படும், அதோட ஓடி போயிடும். பார்க்கலாம் எப்படி இந்த தடவை வருதுன்னு சொல்லிட்டு. இந்த மல்லி செடி நைட்டு 8 மணிக்கு நான் வீடியோ எடுத்தேன். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன். மொட்டுலாம் நல்லா தெரியுது. ஸோ கொஞ்சம் ஃபுல்லாக விரியல, ஆனால் ஓரளவுக்கு விரிஞ்ச மாதிரியும் இருக்குது. பூக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நைட் வியூவில். அதனால் இந்த வீடியோ எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களை அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.